அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் நமக்கு கிடைத்த நேரத்தை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா நமக்கு கூலியை வழங்குவானாக என்ற இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பண்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நாம் துல்ஹஜ் மாதத்தை அடைகிற பொழுது இந்த மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பல்வேறு தகவல்கள் நமக்கு எடுத்து சொல்லப்படுவதுண்டு. இதில் நாம் பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த பெருநாள் தினத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்லப்படுவதுண்டு. இப்படி பல நேரங்களில் நமக்கு இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை குறித்து எடுத்து சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நற்பண்புகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன மின் அகீரிக்கும் அஹ்சனுக்கும் ஹுலுகா, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் யார் நற்குணத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். மனிதர்களில் நம்ம நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் வாழலாம். இப்படி மனிதர்களில் ஒருவர் சிறந்தவராக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அளவுகோல் அவர் நற்பண்புகளில் சிறந்தவராக இருக்க வேண்டும். நிறைய காசு இருந்தால் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலை, நிறைய கல்வியில் படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலை. காசு இருக்குதோ இல்லையோ, ஒருவரிடத்தில் கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, ஒருவர் தன்னுடைய நற்பண்புகளை வளர்த்து கொண்டால் அவர் உங்களிலே சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நம்மை போன்ற சாதாரண ஆளா? அல்லாவே குர்ஆனில் சொல்லுகிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, நான் மனிதர்களிலேயே இந்த இப்ராஹிமை தான் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டேன். என்னால் படைக்கப்பட்ட நபர்கள் ஏராளம் இருக்கலாம். அதில் அதிகமான நபர்கள் சாதாரண மனிதர்களாகவும் சில நபர்கள் இறை தூதர்களாக கூட இருக்கலாம். இப்படி இறை தூதர்களாகவே இருந்தாலும் அதில் என்னுடைய உற்ற நேசராக நான் தேர்ந்தெடுத்து கொண்டது இப்ராஹிம் நபியைத்தான். அந்த இப்ராஹிம் தான் என்னுடைய உற்ற நேசராக இருக்கிறார் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் புகழாரம் சூட்டுகிறான் என்றால் அப்போ இறைவனுடைய அந்த உற்ற தோழருடைய வாழ்க்கையில் நற்பண்புகள் எதுவும் இல்லாமல் இருக்குமா? இன்றைக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன், நம்முடைய சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நற்பண்புகள் என்னென்ன என்று கேட்டால் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் மேற்கோள் காட்டுவோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் எதை கட்டளையிட்டாலும் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவாங்க. அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை இப்ராஹிம் நபி இடத்துல இருந்தது. இதுக்கு சம்பவங்களை கேட்டால் நிறைய சம்பவங்களை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனுடைய உத்தரவிற்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதே போல சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருந்தாங்க. கடுமையான நெருக்கடியின் பொழுது பொறுமை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்திற்கு அவங்கள நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படுகிற பொழுது நபிமொழிகளில் பார்க்குறோமா இல்லையா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், எனக்கு இவ்வளவு நெருக்கடியை நீங்கள் கொடுக்குறீங்க, நெருப்பு குண்டத்தை வார்த்து அதில் எண்ணெயை நீங்கள் தூக்கி போடுறீங்க, இவ்வளவு சிரமம் நிறைந்த இந்த காலத்திலேயும் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், நிஅமல் வக்கீல், அவன் கணக்களிப்பதற்கு அவனே சிறந்தவன் என்று அந்த அளவிற்கு பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை நிறைய நம்ம பார்த்திருப்போம். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட நிகழ்வுகள். ஆனால் கேள்விப்படாத
அல்லது கேள்விப்பட்டிருந்தாலும் நாம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிறைய பண்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்தது. அதனால தான் இன்றைக்கு இந்த உரையில் நாம் எதை ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோமோ அந்த நற்பண்புகளை எடுத்துக்கொள்ளாமல் நாம் அவங்களுடைய வரலாறுங்கிறது இங்கே குரானில் பார்த்தீங்கன்னு வைங்க, முழுக்க முழுக்க இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்படவே இல்லை. குரானில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸில் நீங்கள் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சில நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சில நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்று பார்த்தால் நாம் அறியாத நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த உரையில் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கும். அதில் முதலாவது பண்பு அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நல்லவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா. அந்த நல்லவர்கள் யார், அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்கள் அந்த நல்லவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக அதில் விழுந்து விட மாட்டார்கள். சொல்லப்படக்கூடிய தகவல் யாருடைய தகவல்? இறைவனுடைய மெசேஜ் தான். இறைவனுடைய மெசேஜில் எது தப்பு இருக்குமா? இறைவனுடைய மெசேஜில் பொய்யான தகவல் இருக்குமா? நடக்காத நிகழ்வுகளை நடந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா? இறைவன் சொல்லக்கூடிய அத்துணை தகவல்களும் முழுக்க முழுக்க உண்மையான தகவல்களாக இருந்தாலும் அதில் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்லலை, நான் உங்களிடத்தில் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படியே ஒரு செவிடன் அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வானோ, ஒரு குருடன் அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வானோ அதே மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இறைவனுடைய தகவலாக இருந்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறைவன் இப்படி சொல்லியிருக்கிறானே, இப்படி இறைவன் சொன்ன விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, அதை நாம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, இறைவன் சொன்ன விஷயத்தை நாம் கடைபிடிக்காம விட்டுட்டா அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது. அப்போ அல்லாஹுவே நமக்கு ஒரு தகவலை சொன்னாலும் அதை கூட நாம் சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் நமக்கு சொல்றானே. இன்றைக்கு ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு எவ்வளவோ பல்வேறு மார்க்க சட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற நபர்களை காட்டிலும் நாம் மார்க்க சட்டங்களை நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். அது குர்ஆனுடைய வசனங்கள், இது போன்ற பயான் நிகழ்ச்சிக்கு வர்றோம்னு வைங்க, ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்படுது, ஏராளமான நபிமொழிகளில் உள்ள சட்டங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை சிந்தித்து பார்த்து பின்பற்றக்கூடிய தன்மை நம்மிலே எத்தனை நபர்களிடத்தில் இருக்கிறது? இன்றைக்கு கூட நம்மள பல நபர்கள் எப்படி இருக்கிறோம், சரி இவங்க சொன்னாங்கன்னா சொன்னதெல்லாம் சரியாத்தானே இருக்கும், குர்ஆனில் அதற்குரிய ஆதாரத்தை சொல்லத்தானே செய்கிறாங்க, ஹதீஸில் அதிலிருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்லத்தானே செய்கிறாங்க, அப்போ குர்ஆன்ல இருந்து சொல்லிட்டாங்க ஹதீஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க நாம் உடனே ஏற்றுக்குவோம் என்று அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறோமே ஒழிய சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்மளிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்குது? இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் நல்லவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும். இறைவன் தன்னுடைய அந்த குர்ஆனை பற்றி சொல்லுகிற பொழுது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த மனிதர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அகுஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டிருக்குது. எதுக்கு இவங்க சிந்திச்சு பார்க்காம இருக்கிறாங்க? குர்ஆன்ங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அதுல எந்த மனிதருடைய ஒரு சொந்த வார்த்தைகள் கூட உள்ள புகுத்தப்படலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய சொந்த கூற்றுகள் கூட குர்ஆனிலே புகுத்தப்படவில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற தகவல் என்ன? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதில் உள்ள சட்டங்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி சொல்லப்பட்ட சட்டங்களை நாம் பின்பற்றுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அதில் சொல்லப்படக்கூடிய சட்டங்களை பின்பற்றாததினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கெடுதல் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து இந்த மக்கள் இருக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. அப்ப இந்த கான்செப்ட்ல நீங்க எடுத்து பார்த்தால் ஏராளமான அறிவுரைகள் குர்ஆனாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் எது மறைவான விஷயங்களோ மறைவான விஷயங்களை நாம் அதில் ஏற்றுக்கொள்ளணும். அதில் நாம் நம்முடைய சிந்தனையை புகுத்தக்கூடாது. அந்த மறைவான விஷயங்களை தாண்டி இதர மார்க்க சட்டங்கள் எது இருக்குதோ அவ்வளவையும் நாம் அப்படியே பின்பற்றி விடக்கூடாது.
நாம் அதை சிந்தித்து பார்த்து பின்பற்றக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தன்மை நம்மளுடைய மார்க்கத்தில் சொல்லப்படுது. இதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து காட்டுகிறார்கள். ஏன்னா அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. யார் சிறந்த மார்க்கத்திற்குரியவராக இருக்க முடியும்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே தன்னை அடிபணிய செய்து, வஹுவ முஹ்ஸினுன், நல்ல காரியங்கள் ஒருவர் செய்த நிலையில தன்னை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு அடிபணிய செய்கிறார். வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வழிமுறையையும் ஒருவர் பின்பற்றுகிறாரு. இவரை விட சிறந்த கொள்கையில யார் இருக்க முடியும்? அப்ப அல்லாஹு தஆலா சிறந்த கொள்கையில் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விற்கு அடிபணிந்து இந்த உலகத்தில் இருப்பதை போல இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையையும் பின்பற்ற வேண்டும். நல்லா சொல்லி காட்டுறானே, அந்த இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை தான் நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்த்தால் இறைவனே ஒரு சட்டம் சொன்னாலும் அதில் அவங்களுடைய உள்ளம் இன்னும் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அதிலே சில கேள்விகளை இறைவனிடத்தில் கேட்டு அப்படி சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சூரா பக்கராவில் 260வது அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வ இது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹியல் மௌதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே கூறுகிறார்கள், ரப்பி என்னுடைய இறைவா, அரினி கைஃப துஹியல் மௌதா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் அதை நீ எனக்கு காட்டு. இன்றைக்கு நாம் எல்லாம் இறந்து போனால் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்புவோம்ல, அதை நாம் எல்லாருமே நம்புகிறோம். இப்படி நம்பினாலும் இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்றாங்க, கைஃப துஹியல் மௌதா, நீ எப்படி இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற அந்த தன்மையை எனக்கு இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிம் நீங்க இதை நம்ப மாட்டீங்களா? நீங்க இதை நம்பிக்கை கொள்ளவில்லையா? ஒருவன் இறந்தால் இறந்தவனை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த தன்மை இறைவனுக்கு இருக்குது, நீங்க நம்ப மாட்டீங்களா என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால பலா, இறைவா அப்படிலாம் கிடையாது, நீ இறந்தவங்களை உயிர்ப்பிப்பாய் என்பதை நான் நம்புகிறேன். இருந்தாலும் நான் இந்த கேள்வியை கேட்டதற்கான காரணம் என்னவென்றால், வலாக்கின் ல யத்மஅன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும், ஒரு நிம்மதியுற வேண்டும். அது எப்படின்னு அந்த முறையை நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னேன், இன்னும் அதில் ரொம்ப உறுதியாக என்னுடைய உள்ளம் இருக்குமா இல்லையா? அதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். லி யத்மஇன்ன கல்வி, இறைவா என்னுடைய உள்ளம் நிம்மதியுறுவதற்காக அதற்குரிய முறைகளை நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், ஒரு 4 பறவையை நீங்கள் பிடிங்க, அந்த பறவைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க, எங்கே அது விடப்பட்டாலும் அது உங்களிடத்தில் வருவதற்கு நீங்கள் அதுக்குரிய ட்ரைனிங்கும் கொடுத்துருங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த பறவையை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு மலைகளில் இருந்து அதனுடைய ஒவ்வொரு துண்டுகளை ஒவ்வொரு மலையில் வையுங்க. அப்படி ஒவ்வொரு மலையில் நீங்கள் வைத்து விட்ட பிறகு சும்ம உதுஉஹுன்ன, நீங்கள் பிறகு அந்த பறவையை அழையுங்கள், யஅதீனக சஅயா, அந்த பறவை அப்படியே மீண்டும் என்ன செய்யும், உங்களிடத்தில் பறந்து வரும். வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா யாவற்றையும் மிகைத்தவன் நுட்பமானவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதற்குரிய வழிமுறையை சொல்லி கொடுக்கிறான். இது ஒரு குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். சூரா பக்கராவில் 260வது வசனம் தான். இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன, அல்லாஹு தஆலா எப்படி மனிதர்களை உயிர்ப்பிப்பான். பறவைகளை துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு ஒவ்வொரு துண்டுகளையும் ஒவ்வொரு மலைகளில் போடப்பட்டு திரும்ப அந்த பறவைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கப்படுகிற பொழுது அந்த பறவை ஒன்று சேர்ந்து வருகிறது என்று சொன்னால், இதே போல மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான். வாழ்ந்த மனிதன் இறப்பை தழுவுகிறான். இறந்த பிறகு அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். இப்படி அடக்கம் செய்யப்பட்ட அந்த நபரை உயிரற்ற ஒன்றிலிருந்து மீண்டும் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா ஒன்று திரட்ட முடியாதா என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கேள்வியின் மூலம் அல்லாஹு தஆலா இப்படி செய்து காட்ட சொல்லுகிறான். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்கிறாங்களே. அப்ப இதிலிருந்து நாம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, இன்றைக்கு நமக்கு மார்க்கத்தில் எவ்வளவோ பல சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல சட்டங்கள் சொல்லப்படுவதையும் நாம பல நேரங்களில் கேள்விப்படுகிறோம்.
அப்படி கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் அத்துணையுமே நாம் சிந்தித்து பார்த்து பின்பற்றுகிறோமா? இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து பின்பற்றக்கூடிய தன்மை இருக்குதா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த ஒரு தன்மையாக இறைவனே ஒரு சட்டத்தை சொன்னாலும் அதை சிந்தித்து பார்த்து பின்பற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவ் இந்த மின் கைரில்லா, இந்த குர்ஆன் மட்டும் இறைவன் அல்லாத அடுத்தவர்களிடத்திலே வந்திருந்தால் ல வஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பாங்களே. இந்த குர்ஆன்ல முரண்பாடு இருக்குதா? அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்குதா? எதை வேண்டுமானாலும் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க என்று இறைவனுடைய வசனமாகவே இருந்தாலும் இறைவனுடைய மார்க்கமாகவே இருந்தாலும் அதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த தன்மைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்து காட்டியிருக்கிறார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய நற்பண்புகள்ல, நாம இதுவரை அறிந்திராத விஷயங்கள்ல இது ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாடம், பொதுவாக எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு முழுக்க முழுக்க நன்மை மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு இல்லை. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். சரி, இப்படி நாம் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள், எதை நம்ம பெரிய சோதனைன்னு நினைக்கிறோமோ அது போன்ற சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி இருக்கணும், இதில் மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறது. அல்லாஹ் நமக்கு எப்படி இருக்க சொல்லலை. குர்ஆன்ல சில ஆட்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், மனிதர்களில் சில ஆட்கள் இருப்பார்கள், அல்லாஹுவைத்தான் அவர்கள் வணங்குவார்கள். ஆனால் அவங்களுடைய வணக்கம் எப்படி இருக்காது? அலா ஹர்ஃபின், விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ் வணங்குவாங்க. அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த வணக்கத்தில் உறுதியானவர்களாக இல்லாமல் சும்மா விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குவார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன்? அல்லாஹு தஆலா அவனுக்கு ஏதேனும் நன்மையை தர்றான்னு வைங்க, அப்படி நன்மை தருகிற பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவான். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், இறைவன் என்னை திருப்திப்படுத்தியிருக்கிறான், அடுத்தவனுக்கு வழங்காத சிறப்புகள் எல்லாம் எனக்கு வழங்கப்பட்டிருக்குது என்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறப்ப அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பானா. அதே நேரத்தில் வயின் அசாபத்துஹு ஷர்ருன், அவனுக்கு ஒரு தீங்கு வருகிற பொழுது எப்படி சந்தோஷம் வர்றப்ப அல்லாஹு தஆலா எனக்கு ரொம்ப மரியாதை செஞ்சிருக்கிறான், எனக்கு ரொம்ப உதவி இருக்கிறான் அவனுடைய உள்ளம் தோணுதோ, ஒரு தீங்கு வருகிற பொழுதும் சரி அல்லாஹ் என்னை சோதிச்சு பார்க்க நாடுறான், இதில் என்னுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை தர்றான் அப்படின்னு நினைக்கணும்ல. ஆனால் தனக்கு சோதனை வருகிற போது மட்டும் மனிதன் எப்படி இருந்து விடுவானாம்? அந்த விளிம்பிலிருந்து கொண்டு இறைவனை வணங்கக்கூடியவன் எப்படி இருப்பானாம்? இன் கலப அலா வஜிஹி, அப்படியே தலைகீழ மாறி போய் விடுவான். எனக்கு இவ்வளவு சோதனை இறைவன் தந்துட்டானே, அடுத்தவனுக்கெல்லாம் இந்த மாதிரி சோதனைலாம் அவனெல்லாம் தப்பிச்சிருவானா, அவனெல்லாம் பிழைச்சிருவானா, என்னை அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு கடுமையாக சோதிக்கிறானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மை வருகிற பொழுது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஒரு சோதனைகள் நெருக்கடிகள் என்று வருகிற பொழுது அது போன்ற சோதனைகள் நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த முறை தெரியாமல் அல்லாஹு தஆலா எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்துட்டானே என்று இப்படி புலம்பக்கூடிய அளவில் சில நபர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் இறைவனுடைய மார்க்கத்தில் விளிம்பில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றானே, இன்னைக்கு நம்மள பல ஆட்கள் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறோம். கொரோனா காலம் வந்துச்சா இல்லையா? அந்த கொரோனா காலத்தில் நமக்கு பொருளாதார நெருக்கடி வந்தது. அப்படி பொருளாதார நெருக்கடி வருகிற பொழுது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய நிலை எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா நமக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தந்திருக்கிறப்ப அல்லாஹ் எனக்கு நல்ல அருள் செஞ்சிருக்கிறான் என்று நினைத்தவர்கள் லாக்டவுனுடைய நேரத்தில் எப்படி ஆச்சு? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேனே, இவ்வளவு நெருக்கடிக்கு நான் தள்ளப்பட்டுட்டேனே, எனக்கு இறைவனுடைய உதவி இல்லாமல் போகுச்சே என்று பல நேரங்களில் வருத்தப்படக்கூடிய நபர்களாக நம்ம மாறி போனோமே. அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாக புரண்டு போனதே. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நம்மிடத்தில் இருக்கிறப்ப அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி நடந்து காட்டினாங்க தெரியுமா? பல சோதனைகளை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார்கள். அதில் ஒரு நிகழ்வு சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 6294வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதையும் நம்ம பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதில் பெற வேண்டிய பாடம் என்ன?
என்பதை நாம் முறையாக கவனிக்காமல் இருக்கிறோம். இது என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 பொய்யை தவிர வேற எந்த பொய்யும் சொன்னது கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி. இதை நம்ம பல பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று என்ன, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு விழாவிற்காக போகிற பொழுது இவங்க அந்த விழாவுக்கு போகாமல் என்ன சொன்னாங்க, இன்னி சகீம், நான் வந்து நோயாளியாக இருக்கிறேன், அதனால நான் அதுக்கு வரலை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு தகவலை சொன்னார்கள். இது அந்த நபிமொழியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அந்த மக்கள் வந்து யார் இதை செஞ்சதுன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, பெரிய சிலை இதை செஞ்சிச்சு அப்படின்னு இது ஒன்று சொன்னாங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் இருக்குதா இல்லையா? அந்த மூணாவது விஷயம் யாருக்காவது தெரியுமா? மனைவியை சொல்லுங்க பாய். மனைவியை சகோதரின்னு சொல்லுவாங்க. சரி, அதுல என்ன நற்பண்பு இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நற்பண்புக்கு அந்த செய்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். அது ஒரு சோதனையான சந்தர்ப்பத்தை அவங்க எதிர்கொள்ள வேண்டியதில் நமக்கு கிடைக்க வேண்டிய பாடமாக அதில் என்ன செய்தி இருக்குது? யாராவது சொல்லலாமா? ஆ ஆ சரி, அதில் நமக்கு கிடைக்கிற நற்பண்பு சரி, அதையும் சொல்லி முடிச்சிருங்களேன். சரி, அந்த சம்பவத்தை கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பாருங்க. தன்னுடைய மனைவியை ஒரு கொடுங்கோல் மன்னன் இருக்கக்கூடிய நாட்டிற்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மன்னனுடைய நிலை தெரிகிறது. யாரேனும் ஒருவர் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போனால் அந்த பெண்ணை அபகரிக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் அந்த மன்னனிடத்தில் இருக்குது. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அறிந்து கொள்கிறாங்க. அவர்களுடைய மனைவியா சாரா அவர்களும் என்ன செய்கிறாங்க, இதை அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொண்டு அந்த நாட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவிக்கு பாடம் நடத்தி விடுகிறார்கள். நம்ம இப்படி கொடுங்கோல் மன்னனுடைய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அவனுடைய கேரக்டர் இந்த தன்மை இருக்குது, அதனால என்னுடைய மனைவி நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் என்னுடைய சகோதரின்னு சொல்லுங்க. இன்னும் அதுக்கு வந்து விளக்கமும் சொல்லிடுறாங்க. என்னுடைய சகோதரினா மார்க் அடிப்படையில் நீங்கள் என்னுடைய சகோதரி தான், என்னுடைய மனைவியாக இருந்தாலும் எல்லா ஆதமுடைய பிள்ளைகள் தானே, மார்க் அடிப்படையில் நீங்கள் என்னுடைய சகோதரியாக தான் இருக்கிறீங்க. அதனால் அந்த மன்னன் உங்களிடத்தில் கேட்டால் என்னுடைய மனைவி நீங்கள் தகவல் சொல்லாமல் என்னுடைய சகோதரின்ற ஒரு தகவலை நீங்கள் சொல்லிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது இருவரும் அந்த ஊருக்கு உள்ளதான் போயிருக்கிறாங்க. அதை அந்த மன்னனுக்கு வேவு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறாரு, மன்னனிடத்தில் தகவலை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இப்படி ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு அழகான பெண்ணும் வந்திருக்கிறாங்க, அந்த பெண்ணு வந்து உங்களுக்கு தான் ரொம்ப தகுதியான ஒரு பெண்ணாகவும் எனக்கு தெரியுது என்று அந்த நபர் வேவு பார்த்து என்ன செய்கிறாரு, அந்த கொடுங்கோல் மன்னனிடத்தில் தகவலை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அந்த கொடுங்கோல் மன்னன் என்ன செய்கிறாரு, அப்படியா அருசல இலைகா, அப்படின்னா அந்த பெண்ணை என்னிடத்தில் நீங்கள் அழைத்து வந்து விடுங்க என்று மன்னன் என்ன செய்து விடுகிறார். ஒரு ஆள் அனுப்பி அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னிடத்தில் வர சொல்லி விடுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தானே. தன்னுடைய மனைவியை அழைத்து விட்டு செல்லுகிற பொழுது அங்கே தன்னுடைய மனைவியை இன்னொருவன் என்ன செய்கிறான், அதுவும் மன்னனாக இருக்கக்கூடியவன், அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவன், தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறான். கடுமையான ஒரு நெருக்கடிகள் ஏற்படுகிற பொழுது அவங்களுடைய அந்த மனைவியை அந்த நபர் என்ன செய்து விடுகிறார், மன்னனிடத்தில் அழைத்து போய் விடுகிறார். அப்படி அழைச்சிட்டு போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இலசலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையான நேரத்தில் இறைவனை தொழுகுவதற்காக போயிடுறாங்க. சரி, நம்ம இறைவனிடத்தில் போய் முறையிடுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு பாதுகாவலன் அல்லாஹ் மட்டும்தான். இறைவனுடைய உதவி இருந்தால் நாம் இந்த சோதனையை தக்க முறையில் என்ன செஞ்சிடலாம், எதிர்கொண்டு விடலாம் என்று அவர்கள் தொழுகையின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அப்படி தொழுகையின் பக்கம் போனவனே திரும்ப அந்த நபிமொழிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பெருசாக நீங்கள் பார்க்கலாம். அந்த பெண்மணி வந்து அந்த மன்னனிடத்தில் போகும் பொழுது அந்த மன்னன் அந்த பெண்ணை அடைவதற்காக தன்னுடைய கையை நீட்டுகிறான். அப்படி கையை நீட்டின உடனேயே அவனுக்கு என்ன ஆகி குபிலத் எதகு கபுலத்தன் ஷதீதா, அவனுடைய கையில் ஒரு பெரிய ஒரு புட்டியாக அந்த பெண்ணை தொட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி அந்த மன்னன் சந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சந்திக்க ஆரம்பித்த உடனே அப்போ அவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் சொல்லுகிறான், உது இல்லா ஐ யுத்துலிக்க எதி, நீங்கள் வந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, இறைவன் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை நீக்குமா, வலா அல்லுர்ரிக்கு, நான் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தரமாட்டேன், கொஞ்சம் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்களேன் என்று அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் மன்னன் சொல்லுகிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க, அவனுக்கு அந்த கை பிரச்சனை சரியாகிறது.
மீண்டும் கையை கொண்டு போய் அவன் தொட நெருங்குகிறான். மீண்டும் அவனுக்கு கையில் ஒரு கடுமையான அந்த ஒரு வாதம் போல அவனுடைய கை கடுமையாக ஒரு பிடி ஏற்படுகிறது. மீண்டும் துவா செய்ய சொல்லுகிறான். இந்த நபிமொழிகளில் நீங்கள் அந்த கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். திரும்ப 3வது தடவையும் அதே போல சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்க முற்படுகிற பொழுது அவனுடைய கை மிக கடுமையாக ஒரு வாதம் போல ஏற்படுது. மீண்டும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, இனிமே நான் ஒருபோதும் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க. அந்த மன்னனுடைய கையும் சரியாகி விடுகிறது. ஒரு ஆள் அழைச்சிட்டு போனான்ல வேவு பார்த்துட்டு, அந்த ஆளை கூப்பிட்டு அந்த மன்னன் சொல்லுகிறான், இன்னமா அதைத்தனி பி ஷைத்தான், என்னிடத்துல ஒரு ஷைத்தானை போய் கொண்டு வந்துட்டீங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அவன் மன்னன் என்ன சொன்னான், சில நெருக்கடிகள் சந்திச்ச உடனே ஒரு ஆளை அழைச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒரு ஷைத்தானை போய் அழைச்சிட்டு வந்துட்டீங்களே என்று சம்பந்தப்பட்ட அந்த நபரிடத்தில் சொல்லிவிட்டு, சரி அதுக்கடுத்து அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்றால், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த தீங்கும் தராமல் ஒரு அடிமை பெண்ணை, ஹாஜர் என்று சொல்லப்படுகிற ஒரு அடிமை பெண்ணை ஒரு அன்பளிப்பாக கொடுத்து, நீங்கள் முதல்ல எங்கள் நாட்டை விட்டு போய்க்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். திரும்ப சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்க வர்றாங்க. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருகிற பொழுது அதுவரை தொழுகையில் இறைவனிடத்தில் உதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி வந்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார்கள், மஹியம் நல்லது என்ன ஆச்சு என்னன்னு கேட்கிற பொழுது அப்பதான் காலத் ஹைரன் கஃபல்லாஹு எதல் ஃபாஜிர் வஹ்தம ஹாதிமா, சிறப்பு தான், எல்லாமே நல்லதாக தான் நடந்துச்சு. அவன் என்னை இப்படி தவறான முறையில் அடைய முற்பட்டான், அல்லாஹு தஆலா அவனுடைய கையில் ஒரு பெரிய வாதத்தை போன்று ஏற்படுத்தி என்னை தொடவிடாமல் ஆக்கிட்டான். திரும்ப அந்த மன்னன் உணர்ந்து கொண்டு கடைசியில் நமக்கு ஒரு அடிமை பெண்ணையும் அன்பளிப்பாக தந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை சஹீஹ் முஸ்லிமில் பார்க்குறோம். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, ஒரு சோதனையான காலம் என்று வருகிற பொழுது அந்த சோதனையின் பொழுது அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு தொழுகையின் மூலம் உதவி தேடினார்களே, இது போன்ற தன்மை நம்மள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு நமக்கு பொருளாதார ரீதியில் கடுமையான சோதனைகளை நாம் சந்திப்போம், குடும்ப ரீதியில் கடுமையான சோதனைகளை நாம் சந்திப்போம். அதே போல் இந்த தாவா களத்தில் இருக்கிறோம்னு வைங்க, கொள்கைவாதியாக இருக்கிறோம்னு வைங்க, கொள்கையை அடுத்தவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் கடுமையான சோதனைகளை சந்திப்போம். இவ்வளவு சோதனைகளை சந்திக்கக்கூடிய நாம் அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறோம்? பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துச்சுன்னா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா, அல்லது தாவா களத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளின் பொழுது தொழுகையின் மூலம் எதிர்கொண்டார்கள்? அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை எதிர்பாருங்கள், உதவியை தேடுங்கள். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், இறைவன் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான். உங்களுக்கு கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வையுங்க, தொழுது நீங்க அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. யார் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் இறைவனிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அது போன்ற அந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே, இந்த வசனத்திற்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து காட்டினாங்களா இல்லையா? அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியர்களுக்கும் ஒரு கடுமையான நெருக்கடி வருகிற பொழுது அந்த நெருக்கடியான நேரத்தை தொழுகையின் மூலம் உதவியை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த சோதனை நீக்கி தருகிறானா இல்லையா? அப்ப இதிலிருந்து நாம பெற வேண்டிய ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் இது போன்ற கஷ்டங்களை நெருக்கடிகளை நாம் சந்திக்கிற பொழுது நாம் பொறுமையின் மூலமும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் வணக்க வழிபாடுகளின் மூலமும் இறைவா என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கிவிடு, உன்னை தவிர வேறு யாராலும் இந்த கஷ்டத்தை நீக்க முடியும் என்று தொழுகையின் மூலமும் நாம் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே உதவியை தேட வேண்டும் என்கிற ஒரு தன்மைக்கு, இந்த பண்பிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்து காட்டுறாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய ஒரு பாடம். அதே மாதிரி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய இன்னொரு பாடம், பொதுவாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சூரா அல்-தாரியாத் என்கிற அந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், இறைவனுக்கு இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் இவனுக்கு எவ்வளவோ அருள் கொடைகளை கொடுக்கிறேன், அவங்க இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ அருள் கொடைகளை கொடுக்கிறேன், ஆனால் இதில் அதிகமான மக்கள் எப்படித்தான் இருக்கிறார்கள்,
இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், அந்த மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அந்த மனிதனை என்ன செய்கிறான், ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவங்களை பற்றி பார்க்க தேவையில்லை, நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த அருள் கொடைகள் என்ன? பொருளாதாரத்தை கொடுக்காம இருந்தால் வேற ஏதாவது ஒரு அருளை வழங்கி இருப்பான். இப்படி எவ்வளவோ அருள் கொடைகள் நமக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்குதே. இப்படி வழங்கப்பட்ட இந்த அருள் கொடைகளுக்காக நாம் எத்தனை நபர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம்? எவ்வளவோ உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அடுத்தவங்கெல்லாம் நம்ம வயசில் இருக்கிறப்ப அவங்க உடலில் அவ்வளவு நோயோடு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நோயிலிருந்து நமக்கு ஒரு நிவாரணத்தை தந்திருக்கிறானே, இது அல்லாஹுடைய அருள் கொடை தானே. இந்த அல்லாஹுடைய அருள் கொடைக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய குடும்பத்தையே கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அல்லாஹு தஆலா நம்மளுடைய குடும்பத்தை ஒரு பெரிய ராஜா போன்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு தராவிட்டாலும் ஏதோ 3 வேளை நம்மளுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்து இன்றைக்கு பொருளாதாரத்தில் ஒரு நடுநிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானே, இதற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இப்படி இறைவன் நமக்கு செய்த அருள் கொடைகள் என்று எடுத்து பார்த்தால் ஏராளமான அருள் கொடைகள் இருக்கிறது. அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தாத தன்மை அதிகமான மனிதர்களிடத்தில் இருப்பதாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையாக வைக்கின்றீர்களோ அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை அல்லாஹ் தான் உங்களுக்கு வழங்குகிறான். எவ்வளவோ நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், இறைவா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை, எவ்வளவோ அல்லாஹ்ட்ட கேட்போம். இப்படி நாம் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, நாம் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு அல்லாஹு தஆலா பதில் அளித்து விடுவான். இப்படி பதிலளித்து விட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அப்படி இறைவன் உங்களுக்கு செய்த அந்த அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளவோ துவா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நானும் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருப்பேன். அந்த அருள் கொடைகளை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களால் கணக்கு பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு நான் நிறைய அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவ்வளவு அல்லாஹுடைய அருள் கொடைகளை பயன்படுத்தி கொண்டும் இவன் அநியாயக்காரனாகத்தான் இருக்கிறான். அதே போல கஃபார், இறைவனுக்கு நன்றி மறுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப அல்லாஹு தஆலா இதிலிருந்து நம்மிடத்தில் ஒட்டுமொத்த நபர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அத்துணை அருள் கொடைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மை அல்லாஹ் நமக்கு சொல்றானே. ஆனால் அதை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முறையாக கடைபிடிப்பது மாதிரி தெரியலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாருங்கள். அல்லாஹ் தஆலா சூரா நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் 120, 121, 122 ஆகிய வசனங்கள் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் காணித்தன் லில்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு நபராக இருந்தாலும் ஒரு பெரிய சமுதாயத்தை போன்று இருந்தார்கள். இது அவங்களுடைய தாவாக்களை இதையெல்லாம் நம்ம அதிகமாக அறிந்திருப்போம். ஹனீஃபா, அதே மாதிரி அந்த சத்திய கொள்கையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. வலம் யக்கும் மினல் முஷ்ரிக்கீன், இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் நபி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் என்ன நற்பண்பு இருந்தது? இறைவன் அவர்களுக்கு செய்த அந்த அருள் கொடைகளுக்காக ஷாக்கிரன், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்ராஹிம் நபி இருந்தாங்க. என்னென்ன அருள் கொடைகள் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தானோ அந்த அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஜ்தபாஹு, எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டினான். வஆத்தைனாஹு ஃபி துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கினான். வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமினஸ் சாலிஹீன், மறுமை நாளிலேயும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் அல்லாஹ் சொல்றான். அப்ப இறைவனுடைய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இப்ராஹிம் நபி இடத்துல இருந்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. அப்படி என்ன நன்றி செலுத்தினாங்க? அதையும் நீங்கள் வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் அதற்கும் குர்ஆனிலே நமக்கு தீர்வு இருப்பதை பார்க்கிறோம். சூரா 14வது அத்தியாயம் சூரா இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் 39வது வசனத்தை எடுத்து பாருங்க.
அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். ஏன் அல்லாஹு அந்த அளவுக்கு நன்றி செலுத்துறாங்க? அந்த குர்ஆன் வசனத்திலே தொடர்ச்சியாக பார்க்கலாம், அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், எனக்கு முதுமையான அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்மாயில் என்கிற அந்த குழந்தையையும் இஸ்ஹாக் என்கிற அந்த குழந்தையையும் எனக்கு அல்லாஹு தஆலா வழங்கினானே, இந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இன்ன ரப்பில சமீஉ துஆ, நான் கேட்கிற அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா செவியுற்றவனாக இருந்தானே. நான் அல்லாஹ்ட்ட கையேந்தினேன், இறைவா தள்ளாத வயது வரை எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, நீ எனக்கு குழந்தையை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அந்த முதுமையான நேரத்திலேயும் எனக்கு அல்லாஹு தஆலா பிள்ளை பாக்கியத்தை வழங்கினானே, இஸ்ராயில் இஸ்ஹாக் என்கிற அந்த குழந்தையை தந்தானே, அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அப்போ இறைவன் இது போன்ற அவர்களுக்கு செய்த அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இருக்கிறாங்களே, இந்த தன்மை நாம் வளர்த்திருக்கிறோமா? அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பல விஷயங்களில் அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறானே, இப்படி சிறப்பித்திருக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் இறைவா அடுத்தவங்களை விட இதில் என்னை சிறப்பிச்சிருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், இதில் என்னை சிறப்பிச்சிருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் என்று இப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வளர்ந்துட்டுன்னு வைங்க, இது நமக்கு மறுமை நாளில் பெரிய நன்மையாக வந்து நிற்குமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜபன் லில் அம்ரில் முஃமின், இறை நம்பிக்கையாளருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியம் அளிக்கிறது. அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் கூட ஃபஷக்கர, தனக்கு ஏற்பட்ட அந்த நன்மைக்காக அவன் நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அவனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் கூட ஃபஸபர, அந்த துன்பத்தின் பொழுது அவன் பொறுமை மேற்கொள்கிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக அமைந்து விடுகிறது. அப்ப இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்பட்டால் நன்றி செலுத்துவது அது அவனுக்கு சிறப்புக்குரியதா இருக்குது. அவனுக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது அவன் பொறுமையாக இருக்கிறது, அது அவனுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. இந்த நபிமொழிக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து காட்டியிருக்கிறாங்களே. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய இன்னொரு சிறந்த ஒரு பண்பாக அவங்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இப்படி நாமும் இறைவனுக்கு நன்றிக்குரியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, இறைவன் செய்த அருள் கொடைகளுக்காக நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. இது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள்ல இது ஒரு பாடம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாடம், இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளை அல்லாஹு தஆலா சில விஷயங்கள் ரொம்ப சிறப்புப்படுத்தி வச்சிருப்பான். நாம் சில விஷயங்களை செய்வோம், அந்த நாம் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் நமக்கு வெற்றிக்குரியதாகவே இருக்குதுன்னு வைங்க. அது போன்ற சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் என்ன வந்துடும்? நான் என்ன செஞ்சாலும் நான் செய்யக்கூடிய அனைத்துமே வெற்றிக்குரியதாக இருக்குது. நான் ஒரு தொழில் தொடங்கினேன், அடுத்தவனும் இதே போன்று இதே நேரத்தில் தொழிலை தொடங்கினான், ஆனால் அவனால் கடைசி வரை அந்த தொழிலை கொண்டு போக முடியலை. என்னை அல்லாஹ் தஆலா இந்த தொழிலில் ரொம்ப சிறப்புக்குரியவராக ஆக்கி வச்சுட்டானே என்று இது போன்று மனிதனுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அவனுடைய உள்ளத்தில் அதை எப்படி கொண்டு வந்து விடுகிறது? நான் என்ன செஞ்சாலும் அது வெற்றிக்குரியதாக இருக்கும், நான் எல்லாமே என்னுடைய திறமையினால் வந்தது, எல்லாமே என்னால் கிடைச்சது என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தன்மை இன்றைக்கு மனிதர்களிடத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பல நிகழ்வுகள் நடத்தி காட்டினாங்க. அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் காபாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு பணியை கொடுக்குறாங்க. 2 நபிமார்களும் காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அந்த புனர் நிர்மாணம் செய்த பிறகு அடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அதனுடைய வாசகத்தை எடுத்து பாருங்க. அதில் இன்றைக்கு நாம் பெற வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. வயிது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பஈத், இறைவன் சொன்னதை போல அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்து முடித்த பிறகு இப்ராஹிம் இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை புனர் நிர்மாணம் செய்து முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நாங்கள் செய்த இந்த நல்லறத்தை நீயே ஏற்றுக்கொள்வாயாக. இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறோம்னா எங்களுடைய திறமையினால் நாங்கள் செஞ்சு முடிக்கலை, என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தால் நான் இதை செஞ்சு முடிக்கலை,
நீ எனக்கு கொடுத்த அந்த உதவியினால தான் செஞ்சிருக்கிறேன். ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் செய்கிற இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்க அன்த சமீஉல் அலீம், நீ செவியுறக்கூடியவனாக நல்ல முறையில் அறிந்தவனாக இருக்கிறாய். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவா என்னையும் என்னுடைய மகனையும் இஸ்மாயிலையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. வ அரினா மனாசிக்கனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீ கற்றுத்தருவாயாக. அதுக்கடுத்து சொல்லுகிறார்கள், வ துப் அலைனா, நாங்கள் செய்கிற அந்த பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. ஒரு பெரிய செயலை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் என்னால தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லாம, இறைவா இந்த நேரத்திலையும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்களே. அப்போ இதில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், நாம் இந்த உலகத்தில் இன்னைக்கு சில நேரங்களில் இந்த தௌஹீத்வாதிகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, நாம் தாவா பணிக்கு போவோம், தாவா பண்ணி நம்மளுடைய பேச்சை நிறைய பேர் கேட்டு வர்றாங்கன்னு வைங்க. என்னுடைய பேச்சால் வந்தது, நான் எவ்வளவு நேரம் பேசணும் தெரியுமா, எவ்வளவு மூச்சு பிடிக்க பேசணும் தெரியுமா, என்னுடைய பேச்சை கேட்டு இத்தனை பேர் கொள்கைக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு ஆள் நினைக்கிறான்னு வைங்க. அத்தோடு அவனுடைய உள்ளத்தில் இன்னும் பல விஷயத்தை சைத்தான் போட்டு அவன் அப்படியே அல்லாஹு தஆலா ஓரங்கட்டி வச்சிருவான். அதே நேரத்தில் ஒருவன் பிரச்சாரம் செய்கிறான், அவனுடைய பிரச்சாரம் பயங்கரமாக போகுது. அந்த நேரத்திலேயும் இறைவா நீ சொன்னதற்கு ஏற்ப நான் அந்த தாவா பணியை செய்திருக்கிறேன், இந்த நேரத்தில் கூட என்னுடைய உள்ளத்தில் நீ பெருமையை கொடுத்துறாத, என்னுடைய உள்ளத்தில் நீ அகம்பாவத்தை கொடுத்துறாத, இந்த நேரத்திலேயும் நான் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடு நீ கேட்ட. இதே மாதிரி தானங்க ஃபத்ஹ் மக்காவிலையும் நடக்குது. அல்லாஹு தஆலா சூரத்து நஸ்ர்ல சொல்றானே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது வராஇத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சொல்றான், மக்கா வெற்றி கொள்ளப்படாத அந்த நேரத்தில், கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிற அந்த நேரத்தில் நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும், இறைவனுடைய வெற்றி உங்களுக்கு வரும், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த நேரத்திலேயும் மக்கள் இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே அப்படி நீங்க பார்க்காதீங்க. ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய பேர் இந்த கொள்கையை நோக்கி வந்தாலும் இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்க வேண்டுமே ஒழிய, இறைவனிடத்தில் மன்னிப்பு கோரக்கூடிய அந்த நிகழ்வுகள் வர இருக்க வேண்டுமே ஒழிய, நான் செஞ்ச இந்த காரியத்தில் இவ்வளவு வெற்றி வந்துருச்சுன்னு இப்படி ஒருவன் நினைக்க ஆரம்பித்து விட்டால், என்னால தான் முடிந்தது என்று இப்படி ஒருவன் நினைக்க ஆரம்பித்து விட்டால், அது அவனுடைய உள்ளத்தில் பல அசடுகளை ஏற்படுத்தி அது அவனுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிவிடும். எனவே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதாக இருந்தால், தன்னால் பல விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சாலும் அப்படி செய்த பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும், இறைவா நான் மனிதன் அடிப்படையில் தவறு செய்தாலும் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விட. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறந்த பணியான அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னால தான் செய்ய முடிஞ்சிச்சுன்ட்டு இல்லாமல், இறைவா எனக்கு வணக்க வழிபாடுகளை நீ சொல்லிக் கொடு, நீ சொல்லிக் கொடுக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். வத்துப் அலைனா, நாங்கள் செய்கிற அந்த பாவத்தை நீ எங்களுக்கு மன்னித்து விடு. இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறாய் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களே. அப்ப இதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய இன்னொரு சிறந்த ஒரு பண்பு, எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாகவும் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இறுதியாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சில நேரங்களில் நாம் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம், நிறைய கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி சில விஷயங்களை கொண்டு போகுவோம். அதில் உண்மையிலேயே உள தூய்மையோடு நம்ம பணியாற்றி அல்லாஹுவுக்காக நான் இதை செய்கிறேன், எந்த ஒரு தியாகத்தை செய்கிறதா இருந்தாலும், இன்னைக்கு இந்த தாவா பணியை கொண்டு போகிற விஷயம் இருக்குதே அவ்வளவு சாதாரண ஒன்றும் இல்லை. அதுவும் வெளிநாட்டில் கொண்டு போகக்கூடிய அந்த தாவா பணி இருக்குதே அவ்வளவு எளிதில் நாம் செய்ய முடியாது. நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாட்டிற்கு வருவாங்க, அது பேச்சுலராக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. வேலை முடிச்சு இருக்கக்கூடிய நேரத்தை நமக்கு ரெஸ்ட் கிடச்சிட்டா போதும்,
வீட்டில் ஃபோன் அடிக்கிறதுக்கு நேரம் கிடச்சிட்டா போதும், தூங்கி எதிர்ச்சிட்டா போதும் என்று இப்படி பல ஆட்கள் இருக்கிற பொழுது, இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம இந்த பயான் நிகழ்ச்சியில் வந்து உட்கார்றதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்சி இந்த ஏகத்துவ கொள்கையை இன்றைக்கு நம்மளோடு பணி செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இப்படி தாவா பணிக்காக நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமே, எவ்வளவோ பல கஷ்டங்களை பட்டு தான் இன்றைக்கு இது போன்ற வெளிநாடுகளில் நாம் பிரச்சார பணிகளை கொண்டு செல்கிறோம். இப்படி பிரச்சார பணிகளை கொண்டு செல்லக்கூடிய நாம் உள தூய்மையோடு இந்த பணியை செய்கிறோம்னு வைங்க, அதில் அல்லாஹ்வே நமக்கு என்ன செய்வான்னா, நமக்கு எதிர்பார்க்காத பல உதவிகளை வழங்குவான். இது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இருந்து நாம் பெற வேண்டிய ஒரு சிறந்த ஒரு பாடமாக நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன்ல சூரா மரியம் எத்தனாவது அத்தியாயம்? 19 ஃபோனில் பார்க்குறீங்களோ? சரி, ரைட், ஓகே. 19வது அத்தியாயத்தில் நீங்கள் 44வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வேற நீங்கள் எடுத்து பாருங்கள். தன்னுடைய தந்தை இடத்துல பிரச்சாரம் செய்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை இன்ஷால்லா வாய்ப்பு கிடைத்தால் நாளை தினம் என்ன செய்வோம், எப்படி அவங்களுடைய அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போனாங்க, குடும்ப விஷயங்களில் மார்க்க இதில் எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தாங்க என்பதை நம்ம பார்ப்போம். இப்படி தந்தையிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஊர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சாரத்தினுடைய முடிவு எப்படி ஆகுதுன்னா, யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளாத அத்துணை நபர்களிடமிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். அதனுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, நான் அவர்கள் அனைவரையும் விட்டு விலகிக் கொள்கிறேன். ஒமா யஅபுதூன மின் தூனில்லாஹ், இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து எதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்துணையை விட்டு நான் விலகிறேன். இப்படி சொந்தத்தை விட்டு விலகிறது சாதாரண ஒண்ணா? பெற்ற தந்தையை விட்டு விலகிறது சாதாரண ஒண்ணா? அவங்க வசிக்கக்கூடிய மக்களுடைய அந்த பழக்கத்தை விட்டு விலகிக் கொள்வது சாதாரண ஒண்ணா? ஆனால் மார்க்கத்திற்காக, இறைவனுடைய கொள்கைக்காக அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்கிறார்கள். இவ்வளவு தியாகத்தை செய்த பிறகு நீங்கள் அந்த குர்ஆன் வசனத்தில் பார்க்கலாம், அவங்க இப்படி தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகிய பிறகு வஹபுனா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப, நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவர்களுக்கு நாம் என்ன செய்த பிள்ளையாக கொடுத்தோம். இளைஞராக இருக்கும்போது அல்லாஹ்வுத்தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, ரொம்ப தள்ளாத வயதில் அல்லாஹ் கொடுக்குறானே, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், நீங்க இப்படி எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கிறீங்களே, எல்லாத்தையும் விட்டு விலகி நின்னாலும் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் வழங்கியதாக தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. இது நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? நாம் இந்த மார்க்கத்திற்காக இது போன்ற தியாகத்தில் ஈடுபடுகிற பொழுது சில நேரங்களில் பொருளாதார இழப்புகள் வரலாம். நான் இப்படி தாவா பணிக்கு போகிறதுனால எனக்கு பொருளாதார இழப்பு வருதே நினைக்காதீங்க. நான் தாவா பணிக்கு சென்றாலும் அதில் எனக்கு சில இழப்புகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் இறைவன் எனக்கு வேறு ஏதாவது உதவியை வழங்குமா, அல்லாஹ் தஆலா என்னை கைவிட மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஏகத்துவ கொள்கையில் இருந்தோம் என்றால், தியாக மனப்பான்மையோடு இருந்தோம் என்றால், நான் இந்த தியாக மனப்பான்மையில் இருக்கிறதுனால எனக்கு சில இழப்புகள் தோன்றினாலும் அந்த இழப்புகளை விட எனக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் பயணித்தால், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையும் ஊர் மக்களையும் அவர்களை விட்டு விலகி இருந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை வழங்கி அவர்களுக்கு ஒரு பெரிய அருள் கொடைகளை வழங்கினானோ, அது போன்ற ஒரு அருள் கொடைகள் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, குர்ஆன்ல பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பாக பல சம்பவங்கள் வந்ததுன்னா, இன்னைக்கு சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்துமே ஏற்கனவே நம்ம பயான்ல கேள்விப்பட்டது தான். அந்த பயான்ல கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றோம் என்றால், இறைவன் சொன்னதை போல அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையாக எது இருக்குதோ அந்த வழிமுறைகள் அனைத்தையுமே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிக்கு வழிகாட்டுகிறான். அந்த முஹம்மது நபி எதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்களோ அதை இன்றைக்கு வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் நாம் நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இது போன்ற அந்த துல்ஹஜ் மாதங்களில் எவ்வளவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் நமக்கு சொல்லப்படுகிற பொழுது, அது அல்லாமல் நாமளாக சுயமாக எடுத்து படிக்கிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாடங்களை நாம் பார்க்கிறோமோ அவ்வளவு நற்பண்புகளையும் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இறைவனிடத்தில் சிறப்பிற்குரியவர்களாக நாம் மாறணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.